நம்ம பகுதியில் கோயில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயில். காரணம், ஆலயமா கட்டி உள்ள சிலை நிறுவி சிலைக்கு சக்தி கொடுத்து பார்க்கறது கோயில் இல்லை. மனித உடம்பு எப்படி இருக்கிறது சிதம்பரம் கோயில்ல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, இந்த ஒரு பொன்னால் ஆகப்பட்ட சிலையை வச்சு நிறுவி அந்த காலம் முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. சிதம்பரம் என்ற கோயில்ல என்ன ஒரு பெரிய உந்துதல் சக்தி என்னன்னாங்க, நம் உடல் எப்படி இருக்குதோ அதை போலவே அங்க ஆலயம். அதாவது அந்த கோயிலுடைய முதல்ல மேல இருக்க கூரையை பார்த்தீங்கன்னா தங்கத்தால் வேயப்பட்டது. கொஞ்ச நெஞ்சல்ல 21,600 ஓடு. 21,600 ஓடு எதுக்காகனாக்கா, ஒரு மனிதன் ஆண் பெண் யாராக எடுக்கின்ற மூச்சு ஒரு நிமிடத்துக்கு 15 முறை. ஒரு நிமிடத்துக்கு 15 முறைனா 60 நிமிடம், 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு 900 தடவை மூச்சு எடுத்து விடுவீங்க. இது ஒரு நாள் பூரா கணக்கு போட்டீங்கன்னா 24 நேரத்துக்கு 21,600 மூச்சு. இது விஞ்ஞானம், சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ். அப்பயே நம்மளுடைய சித்த புருஷர்கள் என்ன பற்றிருக்காங்கன்னா, மனம், புத்தி, சித்தம்னு உடம்பு பிரிக்கிறாங்க. மூளையில 3 பகுதியா. மனம் நினைக்கும், புத்தி தடுக்கும், சித்தம் தான் சரியான முடிவு எடுக்கும். அப்படியே மெடிக்கல் சயின்ஸ் டாக்டர் படிக்கிற படிப்புல பார்த்தீங்கன்னா செரிபெல்லம் மெடுல்லா அண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, மூளையில கீழ் மூளை, பெருமூளை, சிறுமூளை, முகுலம் 3 பிரிப்பாங்க அவங்க மெடிக்கல் சயின்ஸ்ல. இதுக்கு முன்னாடியே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய சித்த புருஷர்கள் எல்லாமே, கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கு, ஈரோடு பக்கத்துல, கரூருக்கு நடுவில் இருக்கு. அந்த கொடுமுடியில முடியளவுக்கு கத்தி. எந்த அளவுக்கு கத்தி? முடிய அளவுக்கு கத்தி. மனித மூளைய கபாலத்தை வெட்டி எடுத்து மூளையில் உள்ள குறைபாடுகள்ல கை வைக்காம அறுவை சிகிச்சை செஞ்சு நோயை திருப்பிட்டு திருப்பி கபாலத்தை, காட்டெரும்பு இருக்கு இல்லைங்களா, காட்டெரும்பு ஒரு 21 நெரும்பு பிடிச்சுக்குவாங்க. ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் எறும்பை வச்சு கிள்ளிடுவாங்க. எறும்பு கிள்ளணும்னா பிடிச்சிக்கும், காரணம் வலித்தானுக்குள்ள கொடுக்க எரியும். அந்த மாதிரி இந்த கபாலத்தை சுற்றி மூடிடுவாங்க. மூடிட்டா 21 நாள்ல இந்த கபாலோட எலும்பு ஒன்னாயிடும். இன்னைக்கு சென்னையில அப்போலான ஒரு ஹாஸ்பிட்டல், நியாட்னு ஒரு ஹாஸ்பிட்டல், விஜயான்னு ஒரு ஹாஸ்பிட்டல், ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல். ஒரு மண்டையை திறந்தா 50 லட்சம் 60 லட்சம். நம்முடைய ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், புத்தர்கள், சித்தர்கள் யாரா இருந்தாலும் காசியை பார்க்கல. மனித உடலுக்கு ஏற்படுகின்ற எந்த ஊர்களா இருந்தாலும் அதை போக்கணுன்ற சிந்தனை தான் சித்தர்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி இருந்து இந்த பகுதி உடல் தலைதான். அதாவது என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த உடம்புக்கு மொத்தம் 96 தத்துவம். நீங்க 96 தத்துவத்தை தனியா கேட்க தனியா விவரிக்க சொல்றேன், சும்மாதான் இல்லை. நீங்க எடுக்கிற காத்து 21,600, பஞ்சபூத தண்ணி 5, அதுக்கப்புறம் கரண விளக்கிறதுல 5 இருக்குது. அந்த 5ம் இந்த மெய், வாய், கண், காது, மூக்கு இதெல்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு தத்துவமும் சேர்ந்துதான் 96 தத்துவம். இதை வெளிநேகினி போவேன் நான் பெருமானே எதுன வெறும் அந்த படிங்க, அகவல் படிச்சா அகவல் பாராயணம் பண்ணிக்கலாம். இந்த அறிவு தானா வரும். யார் சொல்லி கேட்க வேணாம், அடுத்தவங்க டேப் போட்டு கேட்க வேணாம், சிடி பார்க்க வேணாம். வெறும் அந்த அகவல் பாராயணத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 1596 வரி. 1 உடம்பு, உயிர், 5 பஞ்சபூத தன்மை, 9 வாசல் உடம்பு, 6 நிலையில உடம்பு இருக்கு, 6 சக்கரம்,
அது 1, 5, 9, 6 1596. இது அகவிளக்கம். புறவிளக்கம் தனியா கொடுக்குற. 1 இறைவன், 5 பஞ்சபூதம், 9 நவக்கோள்கள், 6 சிரம் குடிச்சு அதுலயும் 5 சொல்லு. ஏன்னா நீங்க அவங்க அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் காண்பது யாருடைய அறிவு? ஒருத்தோட்டமுடைய அறிவு. நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய புனைக்கதை புட்டுக்கு நிறைய ஒட்டுக்கதை சொல்லலாம், என்னன்னு எல்லாருமே. ஆனா சொல்லுகின்ற செய்தி சரியானதா தவறானதான் பார்க்கறது நம்மளுடைய அறிவு. அதுதான் அதாவது எப்பொருள் மெய் கொண்டோர் பெருமானே அந்த இதில் காட்டுவார். அந்த 1596 இல்லை அதையும் காமிக்கிறார். நீங்க எல்லாத்தையும் கேட்கறது எல்லாத்தையும் நம்பிடாத. எல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். ஆனால் உண்மையா பொய்யானது உன்னுடைய அறிவுக்கு பயன்படுத்து. அதே போல அந்த சிதம்பரம் இருக்கிற ஆலயத்துல 21,600 தங்க ஓடுகள் போடப்பட்டிருக்கு. சாதாரணமா போடப்படல. அதுக்கு 72,000 ஆணி தங்க ஆணையில அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த 72,000 ஆணி எதுடானாக்கா மனித உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தை குறிக்கிறது. இந்த 21,600 ஓடு, அடுத்த 72,000 நாடி நரம்புகள், அதுக்கு மேல 9 கலசம் தங்கத்தில் வச்சிருப்பாங்க. 9 கலசம் 2, 4, 6, 7, 8, 9 ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாம் இருக்கும். அது பெரிய எல்லாம் கிடையாது. 9 துவாரம். இந்த 9 துவாரம் 9 கலசம். அதுக்கப்புறம் பஞ்சபூதத்துக்கு அங்க 5 தூணு. அது நீங்க யாரும் அவளை சேர்ந்து பார்க்க முடியாது. பார்க்க முடியாம பார்க்கறது தான். அது நம்மளுடைய அறிவு செல்லாது. நாங்க இதை வேலையா உட்காந்து செஞ்சுன்னு பஞ்சபூதத்துக்கு பஞ்சு அது தனியா இருக்கு. அங்க ஒரு மாடங்கள் வரும். அந்த மாடங்களுக்கு ஒரு விளக்கம். அதாவது நம்மளோட உடம்பே ஸ்தூல உடம்பா உணர்வு, ஞான உடம்பா உணர்வு, ஒளி உடம்பா உணர்வு. அதை பயிற்சி செய்வது மட்டும்தான் ஸ்தூலம் வேற ஞானம் வேற ஒளி வேறன்னு சொல்லி சொல்ல. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஸ்தூல தேகம், ஞான தேகம், ஒளி தேகம் பெருமானது 5ஆ பிரிக்கிறார். அதே மாதிரி 5 ஸ்தம்பம்னு பேரு அவங்க இதில் வச்சிருப்பாங்க. அங்க இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனித இதயம் இருக்கு இல்லைங்களா? இதயம் தான் ஒரு மனிதனுடைய முக்கிய உடல் இயக்கத்துக்கு, அதாவது உடல் இயக்கத்துக்கு சக்தி கொடுப்பது இதயம். காரணம் ரத்த ஓட்டம் இருந்தால் தான் மூளைக்கு போவோம். மூளை கொடுக்கிற கட்டளைக்கு தான் உடம்பு பணியும். அதனால எப்படி மூளையும் இதயமும் ஒன்றும் அங்க இருக்கிறது. நடராஜர் உயிர், அதாவது எப்பயுமா அந்த காலை தூக்கி ஆடி தான் பண்றாரு. அதுதான் பெருமாள் அடிக்கடி சொல்லுவார். ஆதி நீதி வேதனே, ஆழ நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே. நடராஜன் தான் குறிப்பிடார். நடராஜன் நீங்க உருவகப்படுத்த அந்த நடராஜன் இல்லை. நம்ம உள்ள ஓடிக்கிட்டு இருக்க உயிர் என்ற ஆன்மா என்ற காட்டெல்லாம் குறிப்பிடுறார். மெயின் அதுதான். அதனாலதான் நடராஜன் நான் தெளிவா எடுத்து பேசுறேன். அவரு கால் ஒரு கால்னா இந்த கால் இல்லை. மனிதர்கள் காட்டு எடுக்கின்ற இடங்களை பிங்களை சுடுமணி இந்த காலை தான் சொல்றது. காலில் ஒழுங்கு ஆசீர்வாதம் வாங்குறது, பெரியவங்ககிட்ட குழந்தைங்க ஆசீர்வாதம் பண்றது, நம்ம கையில இருந்து ஒளி போறதுலாம் யாருக்கு தெரியாது. அந்த ஆசீர்வாதம் இல்லை. கால் எடுக்கிறதுனா இதைத்தான். இந்த கால் கீழே விழுந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிறந்ததுக்கான காரணம் நமக்கு தெரியும். அதனால அவங்க அந்த காலை கவனிங்க ஆசீர்வாதம் இந்த காலுக்கு தான், மூக்கில் எடுக்கின்ற சுவாசத்துக்கு தான், இடகலப்பிங்கள். அதுல அங்க இந்த பக்கம் நடராஜன் இதயம், பக்கத்துல சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. அது பொன்னாலான தாமரை இலை தான் இருக்கும். அந்த பொன்னாலான தாமரையில 64 இருக்கும். அது முறையில் பகுதி. ஆனா சித்த ரகசியப்படி 64 இதழ் கொண்டது நம்முடைய மூலாதாரத்துல விரிவு. 64 இதழ் கொண்ட மூலாதார நாவி கமலத்துக்கு கீழையும் மூலாதாரத்தின் 1.5 அங்குலத்துல அது 64 பாகமா பிரிஞ்சு. இந்த 64 பாகம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரக்குள்ள 32ஆம் ஆகும். சுவாதிஷ்டானத்துக்கு வரக்குள்ள 32ஆம் ஆகும். அதுக்கப்புறம் மணிப்பூரகத்துக்கு வரக்குள்ள 16ஆம் ஆகும்.
இந்த மணிப்பொழுது அநாகம் என்ற இதயத்துக்கு வரக்குள்ள 8ஆம் மாறும். அதுல இருந்து அநாகத்திலிருந்து வந்து ஆக்ஞான் வரக்குள்ள 4ஆம் மாறும். ஆக்ஞான்ல இருந்து வரக்குள்ள சுத்தம் 0ஆயிடும். துரியம் என்ற பகுதிக்குள்ள மனித சக்தி அழிஞ்சி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4ம் ஒரே நிலையில குவிஞ்சி துரியா அதீதத்துக்கு தொடர்பு கொள்ளும். இதுதான் உண்மையான விஞ்ஞான விளக்கம். விஞ்ஞான விளக்கம் இதுதான். இத சிதம்பரத்தில் மட்டும்தான் இதை வந்து உடல் உள்ள பகுதியை அப்படியே அந்த கோயிலாவே படைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சுத்தி 16 கலைக்கு 64 கலைக்கு 66 சின்னம் இருக்குது. 16 செல்வத்துக்கு 16 அந்த சான்று இருக்குது. இதே போல ஒவ்வொரு மூலையும் பாத்தீங்கன்னா 4 கோபுரம் வச்சிருக்காங்க. 4 கோபுரம் ராஜகோபுரம். நடராஜனுக்கு ஏன் கோபுரம் வைக்கல? நடராஜனுக்கு பார்த்தீங்கன்னா மூடிதான் இருக்கு. எப்படி தலையில மூளை பகுதி மூடி வச்சிருக்க மாதிரி தான். ஆனா இருக்கிறது 4 கிழக்கு 4 திசைக்காக 4 கோபுரமும் இன்னும் கேட்ட 4 திசையில 8 திசை இருக்கு. 8 திசைக்கு அவங்க மீதி 4 மண்டபம் கட்டியிருப்பாங்க. கவனிச்சு பாருங்க. ஒரு 1000 மண்டபம் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டு ஒரு மண்டபம் இருக்கும். இந்த தென் திசையில் போனா அங்க ஒரு மண்டபம் இருக்கும். அதுக்கடுத்து வட தென்மேற்கு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மண்டபம் இருக்கும். தென்மேற்கு பார்த்தா அங்க ஒரு மண்டபம் இருக்கும். 4 திசைக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குக்கு 4 ராஜகோபுரம் போல மீதி 8 திசைக்கு 4 மண்டபமா வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருக்குளம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. திருக்குளம் நம்மளோட வயிற்று பகுதி. ஒரு ஆளுக்கும் திருக்குளம் வைக்கிற நோக்கம் தான். மனித உடலை பற்றித்தான் எல்லாமே. ஆனா நாம கோயிலுக்கு போகல இங்கிருந்து போறோம், அர்ச்சனைக்கு வேண்டிய தேங்காய் கற்பூரம் வத்தி பூவை வாங்கிட்டு போய் சாமியோட குத்துட்டு, சாமி இந்த வருஷம் வந்து கத்திரி ரொம்ப பழிவாகிடுது, அடுத்த வருஷம் போற பச்சை மிளகாயாவது வெண்டைக்காயாவது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டன் 10 டன் வேலை. என் பையன் வந்து ஊர் சுற்றி நேரம் வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். இதை பத்தி தான் சிந்தித்தோம்னா நீங்க உங்களுக்காக யார் இருக்கீங்க? இது வரைக்கும் வள்ளல் பெருமான் சொல்லு, உன் ஆன்மா நீ என்ன பண்ணணும் அதை பாரு. அந்த உயிரை வந்து காப்பாற்ற இறைவன் இருக்கான். நீ எதுக்கு கவலைப்படாது. நாம நினைக்கிற சிந்தனையே வேற இல்லை. உண்மை இதுதான். இவ்வளவு நான் அனுபவிச்சுதான் நான் இப்ப கத்துனாலும் உங்ககிட்ட உரையாடி தீர்த்துக்கிறேன் தவிர நானும் அதே வழியில் வந்துருவேன். ஏன்னா இந்த அறிவு பல அறிவு பெறுவதற்கு வள்ளல் பெருமான் மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணம். இறை அறிவுன்றது சிதம்பரம் ராமலிங்கன்றதுக்கு அவர் சிதம்பரத்தை குறிப்பிடல. சிதம்பரம் பேரே கிடையாது. அந்த ஊருக்கு பேரு தில்லைவனம்னு பேரு. தில்லைவனம் பரங்கிப்பேட்டையில் இருந்து சீர்காழி இருக்கிற அந்த கோவிலுக்கு தெரியுங்களா, சட்டமுனி ஆலயம், அது வரைக்கும் தில்லைவனம். அதுக்கப்புறம் கடம்பவனம், பரங்கிப்பேட்டையில இருந்து தென்பண்ணையாறு வரைக்கும் பாதிரி வனம். ஆமா, ஒரு நம்முடைய பகுதியெல்லாம் மரங்கள் எரிஞ்சு சூழ்ந்த இயற்கை காடு. இது வந்து கடம்பவனம், தில்லைவனம், பாதிரி வனம், மருதவனம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மரம் ரொம்ப பெயர் பெற்றது. கோவை மாவட்டம் மருத மரம் அதிகம். அங்கேயே மருத வனம் இருக்கு, கடம்ப வனம் இருக்குது, மல்லி வனமே இருக்காங்க. மல்லி வனம், நெல்லி வனம் இதெல்லாம் காடு சார்ந்த பகுதிகளுக்காக கொடுக்கப்பட்டது. இதைத்தான் இறைவன் படைச்சான். மனிதன் ஒவ்வொன்றா தெரியவனா சித்த பொருட்கள் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இருந்த அதுக்கு குருகுல வாசம் இருந்தது. அது கேட்டாங்க, பார்த்தாங்க, ரசிச்சாங்க, ருசிச்சாங்க. இப்ப யாரும் நம்ம எல்லாம் பார்த்தோன்னா டிவியை போட்டோம், என்ன சீரியல் ஓடுது, இவங்க வந்த கொள்ளி வீட்டுல இருந்து ஆபீஸ் 1000 பிரச்சனை வரும். என்ன இல்லைங்க, என்ன சீரியல் ஓடியதுக்கு நான் சீரியல் பார்த்துருக்கோம். எதையோ ஒரு சீரியல் சொல்லியிருக்காங்க. தாய்மார்கள் கூட அதான் பார்க்குறாங்க. ஒரு நிமிடம் வச்சு ஒரு சிறு புத்தகம் தான். இந்த புத்தகம் எனக்கே கிடைக்கல, ஒருத்தர் கொடுத்தாரு. இதில் அப்படியே ஒன்றும் இல்லை, பக்கம் இருக்கிற பக்கமே 39 பக்கம். உடல்நெறி விளக்கம், உடம்பு என்னென்ன எது செஞ்சா என்னென்ன நடக்கணும். இது வந்து அப்பர் பெருமான் அப்பர் சபைன்னு வச்சு அவங்க மூலம் வெளிப்படுத்துறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. இது இந்த மாதிரி புத்தகத்தை நம்மளோட அறிவு நல்ல தெளிவு கிடைக்கும். ஆனா நம்ம அதை விட்டுட்டு வெவ்வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் பாருங்க, விஜய் டிவி, சன் டிவி, ஒவ்வொரு டிவி வச்சு ஒரு சீரியலை பார்த்துருக்கு. அக்கறை போட்டு நல்ல இருக்கு.
பார்த்துன்னு தான் இருக்கிறான். தம்பிக்காரன் தம்பி கொண்டாடி போய் என்ன அண்ணா ஒரு ஏக்கர் வாங்கியிருக்காங்களா, நீ புடி இல்லையா, அவன் ஒரு ஏக்கர் வாங்கியிருக்கேன், நீ என்ன பண்ண? இல்லை நான் என்ன பண்ண முடியும், காசு எது நகை தரேன், நான் மேலே கை வாங்க 2 ஏக்கர். இப்படி தொழில் செய்யறவங்களா இருந்தாக்கா அவர் ஒரு கடையை வச்சாரு, நீ என்ன பண்ண? என்ன பண்ணிடுறோம்? அவர்கிட்ட காசு கடை போய் வச்சாரு, நான் வேணா தரேன், கடை வாங்கி வட்டி இந்த சிந்தனை இருக்க தவிர யாருக்கும் பர அறிவு பெறணுன்ற எண்ணம் யாருக்குமே. இறையறிவு பெற்றுட்டால் மட்டும் புத்தாது, இறையறிவு பெற்றவர் பர அறிவு கண்டிப்பா பெறணும். ஏன்னா பரத்தின் கீழே தான் இறையே. அதனால சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயில் மட்டும்தான் உலகத்திலே உண்மையான கோயில். அது மாதிரி 5 கோயில் இருக்கு. திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பன் ஒரு கோயில், குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலேஸ்வரர் ஒரு கோயில், அதாவது பஞ்ச சபைன்னு ஒன்று, தங்கத்துக்கு ஒன்று, வெள்ளிக்கு ஒன்று, தாமிரத்துக்கு ஒன்று, பித்தளைக்கு ஒன்று, ஒரு இடத்துக்கும் ஒன்று வெள்ளிக்கு ஒன்று. அந்த மாதிரி அந்த 5 இடத்துலையுமே தான் அது கோயிலா இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அத்தனை இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி கூட பாருங்க. செக் பண்ணி தப்பா இருந்தா எனக்கு போன் நம்பர் ஐயா கிட்ட கூட்டி கேளு, அது விளக்கம் தான். நெல்லையப்பர் போனா கூட நம்ம ஆளும் உள்ள போறாங்க, நான் அடிக்கடி போற பார்ப்பேன். போனா உள்ள போய் சாமி பார்க்கல அந்த கடை எப்ப திறப்பாங்க. இங்க இருந்து முக்காசி போய் கேட்கறது, நான் கொடுக்குறேன் எந்த கடை கேட்கறாங்க, இட்டு கடை இருக்கா எல்லாம் கேட்டாங்க. நீ வந்த வேலை என்ன, தாமிர சபையில இருக்கிற நெல்லையப்பரை பார்க்க வந்த, அதை விட்டுட்டு எத்துக்கடை பத்தின சிந்தனை இருக்குது. முதல்ல காசு கொடுத்து வாங்கி நம்மளே வச்சுக்கிறோம். அதுக்கு ஆன காரணம் என்னன்னா, நீங்க நெய்யையும் மைதாவையும் இனிப்பு சர்க்கரையும் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? ஒரு அளவு சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது. எதுவுமே எல்லாமே அமிர்தம் தான். அமிர்தமும் அதிகமானால் நஞ்சு தான். அது வந்தவொடனே அங்க சிந்தனை தான் இருக்கு. நான் சொன்ன ஒரு காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 26 பேர் ஒரு காலை வேன்ல வந்தாங்க. வந்தவொடனே அந்த ஐயா கேட்டாரு, எப்பங்க ஐயா நீங்க எந்த ஒரு காஞ்சிபுரத்துக்கு பிருத்திவி பூமி, அதாவது மண் சேர்ந்த பஞ்சஸ்தலத்துல காஞ்சிபுரம் மண்ணுக்கானது, காத்துக்கானது. அதுக்கு முன்னாடி இருக்கிற காளஹஸ்தி, வானத்துக்கு சிதம்பரம், நீருக்கு திருவானைக்காவல். இந்த 19 ஸ்தலத்தை காட்டு, நெருப்புக்கு திரு அண்ணாமலை. இந்த 19 தன்மை உள்ள ஆலயத்தை பார்க்கிற நோக்கத்தில் வந்தவங்க வந்த சிந்தனை முதல்ல இட்டுக்கடை அல்வா வாங்கணும்னு சிந்தனை. அப்புறம் எப்படி நல்ல பெரும் ஆட்சி வேணும். பக்தி பக்தி உண்மையான பக்தியா இருக்கணும். வேத பக்தியா இருந்தா அது இறைவனும் அடைய மாட்டான், நாமளும் அடைய முடியாது. தொழில் பக்தி இருக்கலாம், பதிபக்தி இருக்கலாம், ஏன் காசு மேல கூட பக்தி இருக்கு, செல்வ பக்தின்னு பேர். சில பேர் கல்வி பக்தி இருக்கும், சில பேருக்கு ஊழிய பக்தின்னு ஒன்று இருக்கு. வேலைக்காரன உண்மையான பக்தியோட வேலை செய்வோம். உரிமையாளர் இங்க எந்த இடத்துல நிக்க சொன்ன அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அது அந்த மாதிரி பக்தி இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா எல்லாருக்கும் மற்ற இதுகளை என்னென்ன கிடைக்கும், கடவுள் போன காசு கொடுப்பாரா, எல்லா வீடு கட்டுறதுக்கு படி அளப்பாரா, கார் வாங்கிறதுக்கு வழி கொடுப்பாரா, இன்னும் மென்மேலும் செல்வத்தை எப்படிலாம் அடையலாம், சுகபோக வாழ்க்கைக்காரத்தான் தவிர அடுத்த பிறவியே வேணான்ற சிந்தனை யாருக்கும் வரல. காரணம் இவங்க போகின்ற வழிதான், அது தப்புனே சொல்ல முடியாது. இவங்க போக்குள்ளேயே உண்மையான பக்திக்கு போயிருந்தாங்கன்னா அதுதான் பக்தி மார்க்கத்தை விட்டு ஞான மார்க்கத்துக்கு, சன்மார்க்கத்துக்கு ஞான மார்க்கம் வந்துட்டான்னு வச்சுக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒளி மார்க்கம் தானா போயிடுவாங்க. எல்லாருக்கும் அந்த சிந்தனை இல்லை. அதனால சிதம்பரம் இருக்கிற ஆலயம் உடல் மனித தேகம் என்ன நிலையில் உள்ளதோ அதே அந்த ஆலயம். உலகத்திலே அது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்முடைய இந்து தர்மத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆலய மூலவருக்கு தனி சிறப்பே இருக்கு. இப்ப அம்மை நோய் எல்லாருக்கும் நம்ம பார்த்ததுதான். அம்மை நோய் உலகத்துல எங்க வந்தாலும் எந்த சாமி வேண்டிக்கிறீங்க? அம்மா எந்த சாமி வேண்டிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்க. அம்மை நோய் வந்தா எந்த சாமி வேண்டிக்கிறீங்க? மாரியம். என்ன காரணம்? இது
உண்மை புகுத்தப்பட்ட பகுதி பாரதம். தஞ்சாவூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அம்மன் கோயில் இருக்கு தஞ்சை பகுதியில். இந்த வடாக்கல் கோயில பார்த்தா பெரிய பாளையம் ஒரு பகுதி இருக்கு. ஆமா, நீங்க தஞ்சாவூர் அம்மன் போய் பாத்தீங்கன்னா அம்மை நோய் எங்கெல்லாம் அதிகமா பரவல அந்த அம்மனுடைய முகத்துல முத்து வேத்து ஊத்திக்கிட்டே இருக்கும். பொய்யாலாம் இல்லை, உண்மையான செய்தி. அப்ப எந்த அளவுக்கு நம்மளை ஞானிகள் யோசிச்சிருப்பாங்க. இத இந்த இடத்துல இருந்து பார்த்தா இந்த வைசூரியன்ற நோய் எங்கெல்லாம் பரவி இருக்கின்றத நாம எங்க பார்த்து கண்டுபிடிக்கலாம். அந்த சிலைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அந்த நாள். அதே பெரிய பாடம். ஆமா, இது உண்மையா பொய் இல்லை, உண்மையான விஷயம். இந்த அம்மை நோய்க்காக இங்க இருக்கக்குள்ள ஒரு ஆழத்தின சிறப்பு ஏன் சொல்றேன்னா, பழனியில் இருக்கிற எல்லா பழனி அம்மா பேர் போயிருக்கீங்க. இப்ப இருக்கிற சிலை இல்ல, நான் சொல்றது ஏற்கனவே நவபாச்சாரத்தால் உருவாக்கப்பட்ட சிலையில அபிஷேக ஆராதனை செய்து முடித்து சரியா ஒரு நாளைக்கு ஒரு முகூர்த்த காலத்துல அங்க இருக்கிற முருகன் உச்சாப்பாவார். நீங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கே இல்லை, உண்மையிலமா உண்மையான செய்தி. பழனி முருகருக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு முகூர்த்தம், அதாவது ஒரு முகூர்த்தம் 2.5 நாடி முடிஞ்ச உடனே முருகர் உச்சாப்பாவார், சிச்சு பண்ணுவார். இத உலக நாடுகள்ல எதிர்க்கிறான். சொல்றோம், யாரும் நம்பல. பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தன் வரான், சும்மா வரல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையத்துடைய சர்டிபிகேட் வாங்கி நான் செக் பண்ணணும், நீங்க போய் சொல்றீங்க. அப்படி இருந்தா அது மனித உலகுக்கு ஊறி விளைவிக்கும். எங்க பிரான்ஸ்ல இருந்து ஒரு விஞ்ஞானி சாதாரணமா வரல, அதுக்கெல்லாம் பிரத்யேக செய்யப்பட்ட கேமரா எடுத்துக்கணும் வரான். எடுத்துக்கிட்டு இப்ப இல்ல, இது நடந்து 47 ஆண்டுகளாகும். நம்முடைய அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு முதல்ல இந்திய அரசாங்கம் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. இந்திய மைய ஒன்றிய அரசு இங்க இருக்கிற பிராந்திய அரசுக்கு தகவல் கொடுக்குது. இதுக்காக வர்றவங்க சும்மா வரல. WHO ஹூன்ற அமைப்புல சர்டிபிகேட் வாங்கி வர்றாங்க. இதை நம்ம செஞ்சு காட்டுறது நம்முடைய தலையாய கடமை. அதனால நம்மளுடைய ஆகம வீதியெல்லாம் இதுல மேல இதே பண்ண வேணாம். அவன் மாட்டு ஒரு மூலையில இருந்து அவன் எடுக்கட்டும். இன்னொன்னு வரான் லூயிஸ் பேர், அவன் வேற ஒரு பேர், அது லூயிஸ் தான் முடியும். அவன் பேர் என்னமோ மைக்கேல் ஆல்பர்ட் லூயிஸ் முடியும். அந்த லூயிஸ் என்றவன் போறான் கருவறை பகுதிக்கு. இங்க என்ன சொன்னாங்க, நீங்க எதோ வேணா செய்யலாமான்னு சொல்றேன். என்னுடைய ஆலய கட்டுப்பாடு என்னன்னா, பேண்ட் ஷர்ட்லாம் கட்டி வச்சிருக்கணும். நான் கொடுக்குற காவி துணி தான் கட்டணும். நான் இந்த காவி துணி கட்டுறதுக்கு முன்னாடி நீ போய் குளிக்கணும். சாதாரண குளிக்கூடாது, மஞ்சள் கலர் நீர் கொடுப்பேன், குளிச்சுட்டு தான் நீ வரணும். அவன் எல்லாத்தையும் உண்டான். போனா எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் முடிச்சாங்க. விபூதி பட்டை அடிக்க சொன்னாங்க, வச்சான். சந்தனத்தை வைக்க சொன்னாங்க, வச்சான். குங்குமம் போட்டு வைக்க சொன்னாங்க, வச்சான். வந்தா கேமராட்டோ போல நின்றுட்டான். ஆரம்பிச்ச உடனே சுவாமிக்கு அபிஷேகம் நடக்குது. அவன் எதற்கு நடக்குது, ஏன்னா இங்க வா, நீ சாமி சொல்லி சுற்றி பார்த்துக்க, நாங்க ஏதாவது பைப் வச்சிருக்கிறோம் அதை வச்சுக்கிறோம். சாமி சொல்லி தூக்கி பேடத்தோட தூக்கி காமிச்சு 4 பேர் தூக்கி காமிச்சுட்டு செக் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் பார்த்துக்கினியா வச்சிடுறாங்க. அபிஷேகம் நடக்குது. 20 நிமிஷம் முடிஞ்சு விட்டுட்டாங்க. கரெக்டா அந்த ஒரு முகூர்த்த காலம் 2 நாளைக்கு வெயிட் பண்றாங்க. நின்று பார்த்த பிறகு இவங்க எல்லாத்தையும் துணி எடுத்து சாமிக்கு ஒத்தராங்க. ஏன்னா வேர்க்குது, மனிதன் தேகம் தானே. அது 9 தொடச்சி கிடிச்சு முடிச்ச உடனே முடிச்சுட்டு பார்த்துனே கரெக்டா கேமரா வச்சு லைட் எல்லாம் போட்டு செக் பண்றான். 20 நிமிஷம் அந்த ஒரு முகூர்த்த காரணம்னா முருகர் உச்சா சுற்றி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவன் எடுத்துட்டான். எடுத்துட்டு உடனே வீணு உன்ன காலில், சாமி காலில் என்னை மன்னிச்சுடு. அவன் மொழியில நான் விஞ்ஞானத்தை மட்டும் தான் நம்பினேன், விஞ்ஞானத்தை நான் நம்பல. ஆனா இங்க விஞ்ஞானம் பாரதத்துல இருக்கிறத நான் இப்பதான் நான் கண்டு அனுபவிச்சேன். அன்னையில இருந்து அவங்க பிரான்ஸ்ல முருகன் கோயில கட்டிட்டான். அது வேறு கதை. இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு ஆலயங்கள் கூட இயற்கையினுடைய அதீத சக்தி வெளியிடும் போது உணர்ந்ததுக்காக ஒரு ஆலயத்துல இந்த மூலவரை உருவாக்கியிருக்காங்க நமக்கு தெரியும். அத போலத்தான் பெருமான்
சிதம்பரம்ன்ற ஒரு ஆலயத்தை அங்க இருக்க தீட்சைகள் அந்தன்ற பேர்ல நம்மளெல்லாம் சூத்திரன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. மனவேதனைப்பட்டு இந்த இடத்த வடலூர் பாருங்க, உத்தர ஞான சிதம்பரம் ஆரம்பிச்சாங்க. உத்தர ஞான சிதம்பரம். சிதம்பரம்னா ஒண்ணு இல்லைங்க, சித்தம்னா அறிவு, கூட்டல் பரம்னா இறை. இறை அறிவு உள்ள ராமலிங்கர் தான் சித்தம் கூட்டல் பரம் சிதம்பரம் ராமலிங்கர் அவர் கையெழுத்து போட்டார். இதுதான் உண்மை. இப்ப சுவாமிக்கு லைவ் பண்ண போறாங்க, ஜோதி காட்ட போறாங்க. அனைவரும் எந்திரிச்சு நின்று அங்க பண்ணுங்க.